துவாரகையில் இருக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மா இங்கே ஹஸ்தினாபுரத்தில் இருக்கும் திரௌபதிக்கு எப்படி ஆடை செய்து கொடுத்தார் என்பதை திருமங்கை ஆழ்வாரின் ஒரு சிறிய விளக்கம். நிறைய பேர் மகாபாரதத்துக்கு உரை எழுதியிருந்தாலும் இந்த இடம் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஞான பார்வையால் அங்கிருந்து கிருஷ்ணன் பார்க்கிறார், துரியோதனனை பார்க்கிறார், அவர் பின்னால் அமர்ந்திருக்கும் தம்பிமார்களை பார்க்கிறார், அவர் மனைவிமார்களை பார்க்கிறார். அவர் பார்வை அவர் மனைவிகளின் கழுத்தில் இருக்கும் மங்கள சரடின் மீது நிலை கொள்கிறது. ஒவ்வொரு நூலாக அந்த சரடிலிருந்து எடுத்து அழகான ஆடையை எடுத்து திரௌபதிக்கு அணிவிக்கிறார். திரௌபதியை அவமானப்படுத்த துடித்த இந்த துரியோதனர்களும் அவர்களது தம்பிமார்கள் அழிவது உறுதி. எனவே இனிமேல் இந்த மங்கள சரடு அவர்கள் மனைவிகளுக்கு தேவைப்படாது என்றுதான் அந்த நூலை எடுத்து ஆடை நெய்ததாக திருமங்கை ஆழ்வார் கூறுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு விளக்கம் பாருங்கள். அடுத்ததாக